ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறார். சமாதானமாய் இருந்தோம். எரேமியா 45. இந்த வேத பகுதியில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரூக் என்பவருக்கு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பாரூக் என்பவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல சொல்ல அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருந்தவர். எரேமியா ஐயாவுக்கு உதவியாளராக இருந்து உதவி செய்து கொண்டிருந்தவர். அவரை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கிறது. நாம் பல நேரங்களில் நம்முடைய சுய நீதியின் நிமித்தம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தரை நெருங்கி சேர வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அது சாதாரண வாழ்க்கை அல்ல, அது சுகபோக வாழ்க்கை அல்ல, அது ஒரு முன் பாதையில் நடப்பது போலதான். சிலுவை சுமப்பது போல உள்ளுக்குள் நமக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் முழு இருதயமும் நிரம்பி இருக்கும். ஆனாலும் தினந்தோறும் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் என்று இருக்கும். பல பாடுகள், சோதனைகள், தீய மனிதர்களால், பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டும். இந்த நிலையில் நமக்கு என்ன தோன்றும் என்றால், பொதுவாக நான் நீதிமானாய் வாழ்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானவளாய் மாறியிருக்கிறேன், கர்த்தருக்காக கீழ்ப்படுகிறேன், என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன், திருத்திக் கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடிதானே நடக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த துன்பம்? என் வழிகள் பெரியதல்லவா? எரேமியா 44 இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி வருகிறார்கள், அவர்கள் அநேக துன்பம் படுகிறார்கள். எரேமியாவிடத்தில் புலம்புகிறார்கள். நாங்கள் கர்த்தரை விட்டு போகிறோம் என்று அறியாமையினால் பேசுகிறார்கள். நாங்கள் எப்பொழுது பாவத்தை விட்டு விலகி வந்தோமோ, விக்கிரகாராதனை விட்டு விலகி வந்தோமோ, அதிலிருந்து எங்களுக்கு துன்பம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது எரேமியாவை விளக்கப்படுத்துகிறார். நீங்கள் இதுவரை செய்த பாவத்தின் நிமித்தமே இந்த துன்பம் வந்தது. இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். மனம் திரும்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் தொடர்ந்து நீதிமானாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று மீண்டும் பழைய பாவத்திற்கு செல்லுகிறதை பார்க்கிறது. இப்படிதான் அது நடக்கிறது. இது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய காரியம். மனிதர்களின் அறியாமை எவ்வளவாய், மனிதனுடைய முட்டாள்தனம், ஞானம் இல்லாத ஒரு அஞ்ஞானியாய் இருக்கிற ஒரு நிலை என்பது மிகுந்த வேதனைக்குரியது. முடிவு என்ன? கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? நாம் கர்த்தரை விட்டு விலகுவதினால் கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? நாம் இல்லாவிட்டால் இன்னொரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அவரால் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கல்லை வைத்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்கி விடுவார். நாம் ஒன்றும் மிகப்பெரிய ஆட்கள் இல்லை. கர்த்தரை பொறுத்தவரை அவர் பெரியவர். நாம் தான் நம் ஜீவனை, நம் ஆத்மாவை இழந்து போவோம் பாவம் செய்தால். அந்த உணர்வு இருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார். இந்த நிலையில் இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். ஃபாரூக் என்பவர் அவர் அருகே அமர்ந்திருந்து அந்த தீர்க்க தரிசனங்களை எழுத்து வடிவில் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரை குறித்து, ஃபாரூக்கை குறித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது கர்த்தரிடத்தில். அந்த ஃபாரூக் ஐயாவுடைய நிலை என்னவென்றால், மிகுந்த வேதனையோடு அவர் இருக்கிறார். இளைப்பாறுதல் இல்லாமல் மிகுந்த துன்பத்தை, தொடர்ந்து துன்பம். அதாவது ஒரு துன்பம் வந்தது, ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 1 மாதம், 2 மாதம், அப்படி அல்ல. அவர் தொடர்ந்து அவர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அவர் மிகவும் மனம் சோர்ந்து போய், எனக்கு இளைப்பாறுதலே இல்லையே, என் தவித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி இந்த நிலையில் இருந்தார்? அதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோயாக்கீம் ராஜா யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தார்.
அப்பொழுது அவருடைய 4வது வருடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஃபாரூக் என்பவர் அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறார். எரேமியா ஐயா தம் வாயினால் சொல்ல அதை ஃபாரூக் எழுத்து வடிவில் ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எரேமியா ஐயா அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், ஃபாரூக் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் எரேமியா ஐயா திடீரென்று சொல்லுகிறார், ஃபாரூக்கே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்கிறார். நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்றால், எனக்கு ஐயோ, உன் மனதில் மிகுந்த வேதனையோடு துன்பத்தோடு ஒரு மனம் சலித்து போய் மிகுந்த வேதனையோடு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் இருதயத்தில். ஐயோ, எனக்கு ஐயோ, கர்த்தர் என்னை சஞ்சலத்தால் நிரப்பினார், இளைப்பாறுதல் எனக்கு இல்லை. கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணினார், அது பெருகிக் கொண்டே போகிறது என்று சொல்லுகிறார். ஒரு வேதனை வந்தது, அதோடு நிற்கவில்லை, அது பெருகிக் கொண்டே போகிறது. நான் தவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கு அமருவதா அங்கு அமருவதா, என்ன செய்வது, எதை செய்யக்கூடாது என்று புரியாத ஒரு தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக நாம் இருப்போம் என்று மனம் நிம்மதி அடையவில்லை. எங்கு போனாலும், இங்கு போனால் ஒரு மனிதனோட பிரச்சனை, ஒரு துன்மார்க்கன் நமக்கு துன்பத்தை கொடுப்பான், இன்னொரு பக்கம் போனால் இன்னொருவன் துன்பத்தை கொடுப்பான். எந்த பக்கம் தான் செஞ்சது, என்னதான் செய்வது என்று தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். அந்த வேதனையோடு அந்த மனநிலையில் அங்கு இருக்கிறார். என் தவிப்பினால் நான் இளைத்து போனேன், மனம் சோர்ந்து போய் உடல் சோர்ந்து போய் தவித்து தத்தளித்து போனார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதியான தூக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும், தவிக்கும் நிலை ஏற்படும். மனிதனுடைய வாழ்க்கையில் இது மிகவும் கொடுமையானது. மன உளைச்சல் பலர் கூடி ஒன்று கூடும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனை எதிர்ப்பார்கள். ஒரு அலுவலகம் இருக்கிறது என்றால் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனை துன்பப்படுத்துவார்கள், எதிர்த்து நிற்பார்கள். இப்படி எந்த இடத்தில் ஒரு திருச்சபையா இருந்தாலும் ஒரு நீதிமான் இருப்பார், திருச்சபையே அவருக்கு விரோதமாய் செயல்படும். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அந்த நிலையில் சிக்கிக்கொண்ட மனிதர்களுடைய நிலை இப்படிதான் இருக்கும். தவிப்பு, தத்தளிப்பு, என்ன செய்வதென்று தெரியாது. யாராவது ஒருவரிடத்தில் மனம் விட்டு பேச முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த நிலையில் தான் ஃபாரூக் இருக்கிறார். இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார், தீர்க்க தரிசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வேலை செய்கிற இவர் மன சமாதானத்தோடு செய்ய முடியாதபடி தவிப்பும் தத்தளிப்பும் வேதனையும் வலி, அங்கு நோவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்திலும் அவருக்கு பாடுகள். அதாவது இந்த நிலை என்பது சரீரத்தில் பாடுகள், மனதில் உளைச்சல், பண பற்றாக்குறை போன்ற குறைவுகளும் இருக்கும். எல்லா விதத்திலும் துன்பமடையும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஃபாரூக் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவர் மனம் துடியாய் துடிக்கிறது. பொதுவாக நாம் இப்படி இருந்தால் என்ன செய்வோம்? கர்த்தாவே, நான் உன்னுடைய ஊழியத்தை செய்கிறேனே, எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இந்த நிலை, நான் உன்னுடைய சித்தத்தை செய்யதானே போராடுகிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை வருகிறது, என்னை நீர் காப்பாற்றலாமே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பமான நிலை வருகிறது என்று நாம் துடித்து போவோம், தவிப்போம். உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் வரலாமா என்று நாம் மனதில் நினைப்பது உண்டு. ஒரு காரியத்தை நாம் நினைத்துக் கொள்ளலாம். நாம் நீதிமான்கள் என்று நம்ம நினைக்கிறோம். நாம் நீதியை விரும்பலாம், நீதியின் பாதையில் நடக்கலாம், நம்மை நீதிமான் என்று கர்த்தரே சொல்ல வேண்டும். நம் மனதில் அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் நீதிமான்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதன் பிறகு பாவம் செய்ய தொடங்கி விடுவோம், தவறுகள் செய்ய தொடங்கி விடுவோம். ஏனென்றால் அந்த நீதிமான் என்ற எண்ணமே ஒரு பெருமை, அது ஒரு மேட்டினை, அதன் பின்பு தொடர்ந்து பாவம் வந்துவிடும். அதனால் எப்பொழுதும் நீதிமானாய் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாம் நீதிமான் என்று நாமே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு தெரியாத தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம்.
அதை இன்னும் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டாமல் இருக்கலாம். அதனால் நாம் தவறுகள் அப்படி மறைந்திருக்கலாம். அது ஒரு காலம் வரும்போது எதிர்காலத்தில் அதை கர்த்தர் திருத்தலாம். அப்படி என்றால் இன்று நாம் அந்த குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா, பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா. அதனால்தான் நாம் அறியாத பாவங்களும் நம்மிடத்தில் உண்டு என்று தாவீதையர் சொல்லியிருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில். மறைவான பாவங்கள், என்னுடைய அறியாமையினால் நான் செய்கிற தவறுகளை எனக்கு மன்னி. நம் அறிவுக்கு எட்டியவரை நம் நீதிமானா இருக்கலாம். நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் அறியாமையினால் நாம் தவறு செய்து கொண்டிருக்கலாம் ஒரு சில காரியங்களில். அதனால்தான் நம்மை நாம் நீதிமான் என்று தீர்க்கக்கூடாது. தவிப்பினால் இளைத்து போனேன், இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று ஃபாரூக்கையா உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தரோடு இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே. இந்த நிலையில் நாம் என்ன நினைப்போம்? கர்த்தர் ஆறுதல் தருவார், நான் இருக்கிறேன், தைரியமாயிரு என்று சொல்வார் என்று நாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் வேறு விதமாக இந்த இடத்தில் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த தேசத்திற்கு நான் அப்படியே செய்வேன், இந்த முழு தேசத்திற்கும் இப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வாக்கியம் இருக்கிறது? நான் கட்டினேன், அதை நானே இடிக்கிறேன், எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்தில். நான் கட்டின இஸ்ரேல் தேசம், ஆபிரகாம் ஐயா முதற்கொண்டு நான் தெரிந்து கொண்ட மனித இனம் இது, மனித கூட்டம் இது. இதை நானே தெரிந்து கொண்டேன், நானே ஆசீர்வதித்தேன், வளர்த்தேன். ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பது போல, ஒரு விதை எடுத்து நட்டு வளர்ப்பது போல இஸ்ரவேலர்களை நான் வளர்த்து வந்தேன். ஆனால் அவர்களோ எனக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் போனார்கள். அதை நானே அழிக்கிறேன். நான் கட்டினதை நானே இடிக்கிறேன், நான் நட்ட செடியை நானே பிடுங்கி எறிகிறேன். இந்த முழு தேசத்திற்கும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய அதிகாரம் இங்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் சகலத்தையும் செய்ய அதிகாரம் உள்ள ஒருவர், அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அண்ட சராசரத்திற்கும் மனித இருதயத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு தேசத்திற்கும், முழு பூமிக்கும், அண்ட சராசரத்திற்கும், மல்டி யூனிவர்ஸ் முழுவதற்கும், எல்லா யூனிவர்ஸ்களுக்கும், சூரிய குடும்பம், பால்வழி மண்டலம், அண்டம், இப்படி எல்லாவற்றிற்கும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அவர் வேண்டும் என்றால் கட்டுவார், வேண்டும் என்றால் இடிப்பார். அதை கேட்க நீ யார் என்பது போலதான் இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சர்வலோகத்தின் அதிகாரி, அதிபதி. அதை நாம் மறந்து விடக்கூடாது. சிலுவையில் தொங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கிற நாம், அவர் அப்பாவியாய் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் சர்வலோகத்திற்கும் அதிபதியாய், அது அவருடைய அவதாரம், வந்தார், நமக்காக அவர் ஜீவன் தந்தார். அது அவருடைய அன்பு வெளிப்படும்படி நிறைவேற்றது. அந்த காரியத்தில் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல அவருடைய சுபாவம், அவருடைய அதிகாரம் என்று ஒன்று உண்டு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு என்ற குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், அவர் இன்று அந்த ஒரு நாள் அவர் சிலுவையில் இருந்தார், அவர் உயிர் தெழுந்து விட்டார். இன்னும் சிலுவையிலேயே அவர் தொங்கிக் கொண்டு இல்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் இன்று சர்வலோகத்தின் அதிகாரியாக, அதிபதியாக, அவர் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் அங்கிருந்து நம்மை அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனாக, மனுஷ குமாரனாக, பரிசுத்த ஆவியாக நம் மத்தியில் வந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவரை ஏன் நாம் இப்படி மறந்து போனோம்? அவருடைய அதிகாரத்தை நினையாமல் போனதென்ன? அவர் எப்படிப்பட்டவர்?
அவர் சர்வ வல்லமை என்ன? ஒரு சாதாரண மனிதனாகிய நாம், மனிதன் ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு அரசாங்கத்தில் பணிபுரிகிற ஒரு அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மரியாதை நாம் கொடுக்கிறோம்? நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அந்த அதிகாரத்திற்கு அவர்களுடைய தகுதிக்கு நாம் மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும். அது இயல்பாய் நமக்கு வருகிறது. ஆனால் சர்வலோகத்திற்கும் அதிபதியாகிய நம் தேவனுக்கு எப்படி நம் மனதில் அவரை குறித்து நாம் நினைத்திருக்கிறோம், அவருக்கு அந்த மரியாதையை நாம் கொடுக்கிறோமா? அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருடைய வார்த்தைக்கு அஞ்சு நடக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் செலுத்துகிறோமா? அவர் அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் கட்டினேன், நானே இடித்தேன், நான் நாட்டினதை நானே பிடுங்கி எறிகிறேன், இது என் அதிகாரம், இந்த முழு தேசத்திற்கும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுவார். கர்த்தருடைய கோபம் இங்கு வெளிப்படுகிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படிதான். அவர் அன்பாக இருக்கிறார், கண்டிப்பாக நம்மிடம் நடக்கிறார். உண்மைதான். அன்பின் ஒரு வெளிப்பாடுதான் கோபம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பின் ஒரு பகுதிதான் கோபமும். அன்புள்ளவர்களிடத்தில் தான் நாம் கோபப்படுவோம். நாம் தெருவில் சென்று கொண்டிருக்கிறோம், சிறு பிள்ளைகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வோம். சாப்பிடாமல் நம் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? சாப்பிடாமல் விளையாடுகிறாயே என்று கண்டித்து கோபப்பட்டு இழுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஆனால் அடுத்த பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறோமா? ஏன் நம் பிள்ளைகளை கண்டித்து அடித்து கூட சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடவில்லை என்று. சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டி இருக்கிறது. சாப்பிடாமலேயே பிள்ளைகள் இருந்தால் சில நேரம் கண்டிக்க வேண்டும். சில சிறு குழந்தைகளா இருக்கும் போது அடித்தாவது எப்படியாவது பால் கொடுத்து உணவு கொடுத்தாக வேண்டும். சில நேரம் பிள்ளைகள் விளையாட்டு போக்கில் இருப்பார்கள், அது தவறு அல்ல. கண்டித்து குழந்தைக்கு பால் கொடுப்போம், அடித்து பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்போம். இது இயல்பல்லவா? இது சரியானதல்லவா? இதை தவறென்று சொல்லுவோமா? நமக்கு கோபம் வருகிறது. ஏன் வருகிறது? நம் பிள்ளைகள் மேல் மட்டும் வருகிறது. மற்ற பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்றால் நமக்கு கோபம் வராது. ஏனென்றால் நம் பிள்ளைகள் அந்த அன்பு, அவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் மேல் கோபம் இருக்கிறது. அடுத்தவர் பிள்ளைகள் நமக்கு கோபம் வருமா? வராது. அது போலவே கர்த்தருடைய அதிகாரத்தை நாம் புரிந்தவர்கள் இருக்க வேண்டும். அவர் அதிகாரம் உடையவர், நம்மை அதிகாரம் செலுத்துகிற அதிகாரி. நாம் அதிகாரிக்கு நாம் மரியாதை கொடுத்து பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அடுத்ததாக எரேமியா மூலமாக பாருக்குக்கு 3 வார்த்தை வருகிறது. கர்த்தர் கேட்கிறார், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? மிகுந்த கோபமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். பாருக்கின் மேல் அவ்வளவு கோபம். அதாவது இன்றைய நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் பாருக் இருந்திருக்கிறார். என்னவென்றால், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால் நாம் என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு இயல்பு வர வேண்டும், பெரிய காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நம் மனதில் அந்த உணர்வு வரும். நாம் பெரிய ஊழியராக வேண்டும், பெரிய இடங்களுக்கு சென்று புத்தகம் செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு நமக்குள் ஆசை வரும். அதே போல இன்னும் பல காரியங்கள் நடக்கணும், பலர் புகழ்ந்து பேச வேண்டும், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு வரும், இயல்பான உணர்வு. அதே போல பாருக் எதை நினைத்தார் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார். இது பெரிய காரியம் நடக்க வேண்டும், நான் இவ்வளவு இளைப்பாறுதல் ஒருவேளை அந்த பெரிய காரியங்கள் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பெரிய ஒரு நல்ல பெயர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இவர் இருந்திருக்கிறார். அது நிமித்தமே இத்தனை துன்பங்கள் அவருக்கு வந்திருக்கலாம். ஏனென்றால் சில நேரம் ஊழியர்களின் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கிறது. நாம் கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு கொஞ்சம் அதிகமாக துள்ள ஆரம்பித்தால் அப்பொழுது ஏதாவது ஒரு துன்பம் வரும், நம்மை அடித்து கீழே தள்ளி சரியான நிலையில் உட்கார வைக்க. இது கர்த்தருடைய வழி நடத்துதல். அதே போலதான் இங்கு நடந்திருக்கிறது. பாருக்கையா தனக்கு பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்.
அதனால் கர்த்தர் கோபப்பட்டு சொல்கிறார், நான் இஸ்ரவேல் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறேன். நீ உனக்கு இந்த நேரத்தில் பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? அதையா நீ தேடுகிறாய் என்று கர்த்தர் கோபப்பட்டு பேசுகிறார். ஆறுகையா செய்த தவறு அது செய்யவே கூடாது. தனக்கு மேன்மையாக எதிர்பார்த்து உள்ளது. தன்னுடைய மேன்மை, தன்னுடைய உயர்வு என்று எதிர்பார்த்து உள்ளது. இதைதான் கர்த்தர் அங்கு கண்டிக்கிறார். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே என்று சொல்லுது. வேதம் சொல்லுகிறது, நட ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்கி எறிய ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்கி எறிய ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் கால நேரம் உண்டு. எந்த நேரத்தில் உலகத்தில் இந்த நேரத்தில் இதைதான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமிக்கிறார். சில நேரங்களில் ஒரு அழிவுக்குரிய நாள், ஒரு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் நாம் அமர்ந்து கொண்டு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் உலகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று முரண்பாடாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைதான் கர்த்தர் கண்டிக்கிறார். அதாவது இந்த உலகத்திற்கே உபத்திரவ காலம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவன்கள் ஆபத்தான சூழ்நிலையை கடந்து போகிற ஒரு நிலை வரப்போகிறது. பாருக்கையாவுக்கு சொன்ன வார்த்தையாகவே இதை எடுத்துக்கொள்ளாமல் இதை நமக்காக சொன்னதை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பாருக்காய் நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மிக 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 பொருத்தமாய் இருக்கிறது. 100% பொருத்தமான இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் தேவையா இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும், படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், அப்படி இப்படி என்று புகழை தேடுவது, பணத்தை தேடுவது, பெருமையை தேடுவது என்று சுற்றி கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய இயல்பா இருக்கிறது. இது அதற்கான நேரம் என்ன? கர்த்தருடைய வருகை காலம் சமீபமாயிற்று. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், ஜனங்களை உபத்திரவப்படுத்த போகிறான். மிகுந்த துன்பத்தின் மத்தியில் இந்த உலகம் போக போகிறது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆகாரம் கிடைப்பதும், அன்றைய நாள் படுக்க இடம் கிடைப்பதும், தூங்குவதும் சாப்பிடுவதுமே மிகப்பெரிய காரியமாய் இருக்க போகிற காலத்தில் எனக்கு புகழ்ச்சி வேண்டும், எனக்கு சம்பத்து வேண்டும், பலர் பாராட்ட வேண்டும், பெருமை வேண்டும், நான் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் இன்றைய நம்முடைய மனநிலை இப்படிதான் இருக்கிறது. அதற்குரிய காலம் இது அல்ல. மிகப்பெரிய ஊழியர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். இது அப்படிப்பட்ட காலம் அல்ல. எல்லோரும் அன்றைய உணவு கிடைத்து சாப்பிட்டு அன்றைய காரியங்களை கவனித்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து முடிப்பதே மாம்ச ரீதியாக மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்கும் கடந்து போக போகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இப்பொழுது உயர்வை தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது, தேடாதே என்று சொல்லிவிட்டார்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். நான் அதிகமாய் படிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஊழியக்காரராக வேண்டும், ஊழியக்காரியாக வேண்டும், பலர் புகழ வேண்டும், நான் என் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டுவிடு, தேடாதே. அன்றாட வாழ்க்கை வாழ்ந்தாயா? இன்றைய ஆகாரமும் தண்ணீரும் உனக்கு கிடைத்ததா? படுக்க இடம் இருக்கிறதா? தூங்க முடிகிறதா? அதுவே பெரிய காரியம். ஆபத்து சூழ்ந்திருக்கும் காலத்தில் நாம் அறியாமையால் விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்படி கர்த்தர் வேத பகுதியில் உணர்த்துகிறார். இத்தனை காலம் நம் முன்னோர்களின் மனநிலையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மால் இப்போது வாழ முடியாது, வாழவும் கூடாது, அதை விரும்பவும் கூடாது. அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், சரி, அது அந்த காலம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அவர்களால் சந்தோஷமாய் வாழ முடிந்தது, சுதந்திரமாய் ஊழியம் செய்ய முடிந்தது, சுதந்திரமாய் சம்பாதித்து நிம்மதியாய் வாழ முடிந்தது. இவ்வுலக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து போனார்கள். இது கடைசி காலம். முன்போல வாழக்கூடாது, முன்னோர்களை கூட வாழ முயற்சிக்காது என்று சொல்லுகிறது. மோசே ஐயா, எலியா ஐயா வாழ்ந்த வாழ்க்கை இன்று நாம் வாழ முடியாது. அவர்களை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும். அவர்கள் ஊழியம் செய்தது போல நாம் இன்று செய்து கொண்டிருக்க முடியாது. இது வித்தியாசமானது. இந்த காலத்திற்கு ஏற்றபடி நாம் செய்ய வேண்டும். இந்த காலத்திற்கு ஏற்றபடி நம் வாழ்க்கை நிலை, வாழும்
அந்த லைஃப் ஸ்டைல் மாறுபடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வர பண்ணுவேன். தீங்கு வரும் காலமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். மிச்சம் இருந்தவர்கள் எகிப்துக்கு போய் அங்கு சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கை வர பண்ணுவேன். நான் அதை செய்ய போகிறேன். தீங்கை வர பண்ணுவேன். ஆனாலும் ஃபாரூக்கே, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னிடத்தில் பக்தியா இருக்கிற மனிதன், என்னை நேசிக்கிற, என்னிடத்தில் பக்தியா இருக்கிற, எனக்கு கீழ்ப்படிந்த மனிதன். அது நிமித்தம் உன்னுடைய உயிர் உனக்கு கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் உயிரை நான் காப்பாற்றுவேன். மிகப்பெரிய உயர்வை மேன்மையை எல்லாம் தேடிக் கொண்டிருக்காதே, உன் உயிரை நான் காப்பாற்றுவேன். எத்தனை துன்பம் பாடுகள் வந்தாலும் உன் உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் உயிர் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். மிகப்பெரிய புதையலை காப்பாற்றிக் கொண்டது போல உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்வாய். அதுவே பெரியது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீ கடந்து போக போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக பாருக்கிடம் சொல் என்று எரேமியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா பாருக்கிடம் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் கிடைக்கிறது. அவருடைய சார்பாக இன்று நாமும் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். நாம் வாழும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை புரிந்து கொள்வோம். வேதனையின் காலம், உபத்திரவத்தின் காலத்திற்குள் நுடைய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தனிப்பட்ட மேன்மை, புகழ்ச்சி, அது இது என்று தேடாமல், கர்த்தர் தேடாதே என்று விட்டார், தேடாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து தன் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.